இந்த கட்சி. நண்பர்களே வணக்கம். சம்போ சரவணன். நண்பர்களே, விழுப்புரத்து போத சங்க தலைவர் போதை ஆசாமி சண்முகம் என்னென்னமோ தினந்தோறும் நாள்தோறும் வாய்க்கு வந்த மாடி பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, பாமக போட்ட பிச்சையில தான் அதிமுக அதிகமாக பேசிட்டு. எந்த அதிமுக வாயிலாவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? கூட்டணி தர்மம் என்றால் என்ன? கூட்டணி தர்மம்னா கூட்டணியில் உள்ள கட்சி ஒரு சில ஊர்களில் சில கட்சிக்கு கூடுதல் வாத்திருக்கும், சில ஊர்களில் குறைஞ்ச வாத்திருக்கும். அதன்படி தொகுதி பங்கீடு செஞ்சுக்கிட்டு அந்தந்த கட்சியை தேர்தலில் போட்டிடுறாங்க, அதில் வெற்றியும் பெறுறாங்க. இதுதான் யதார்த்தமான கூட்டணி தர்மம். இதெல்லாம் எதுவும் தெரியாத இந்த பிச்சை சண்முகம், அமைதிப்படை அமாவாசையிடம் பிச்சை வாங்கிய சண்முகம், இவன் லட்சணம் இப்போ தெரியுதா? இவன் அதிமுகவை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு அதிமுக தொண்டர்களை மனக்காயம் ஏற்படுத்தி வருகிறான். இதுக்கான தக்க பதிலடி அதிமுக தொண்டர்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். சண்முகம் ஒழுங்காக வாய முடியும். தேவையில்லாமல் இந்த மாதிரி கழகத்தையும் கட்சியினரையும் கேவலப்படுத்துற மாதிரி தொடர்ந்து பேசினா அப்புறம் இறங்கி இதாயிடும், அசிங்கமாக போயிடும். அதனால இதோட இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்திக்கும். பேசியா அரசியல் ரீதியாக பேச. உனக்கு அரசியல் ரீதியாக அன்னை சேர்ந்தவர்களும் குப்பை இருந்தால் மூலையில் இருங்க, குப்பையா லட்சணமா மூலையில் இருங்க. இல்லையா உன் பாதையை பார்த்துட்டு போ. அதை விட்டு வந்து பாமக போட்ட பிச்சை கிச்சனை பேசினா அப்புறம் அதிமுக நீ வந்து பரப்புலேயே வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் கிடையாது. புரியுதா? உனக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாரு, அமைச்சராக வச்சிருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. இன்று நீ உன்னை நீயே கேட்டுக்கிட்ட. யாரை கேட்டு நீ எடப்பாடி பழனிசாமி ஐயா உனக்கு போட்ட பிச்சையான எம்பி பதவியை யாரை கேட்டு நீ ராஜினாமா பண்ண? அதிமுக 5 MP இருக்கிற வரைக்கும் குழுவா செயல்பட முடியும், ஒரு குழுன்ற கணக்கில் வரும். நீ உன்னுடைய அரசியல் அறிப்புக்காக ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு அதிமுக எண்ணிக்கை ராஜ்யசபாவில் 4. யாரை கேட்டு ராஜினாமா பண்ண? பிச்சை தான் காரணம். பிச்சை எந்த பிச்சை? அமைதிப்படை போட்ட பிச்சை. அந்த பிச்சை சொல்லிச்சு ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ பிச்சை போய் ராஜினாமா பண்ணிட்ட. நீ ராஜினாமா பண்ணதால அதை எடுத்துட்டு போய் காங்கிரஸ் காரங்க கொடுத்தாங்க. இப்போ அதிமுக எண்ணிக்கை 4 போச்சாங்க. அப்போ பிச்சையிலேயே ஓட்டுற பிச்சையிலேயே வாழ்ற நீ கூட்டணி கட்சிக்காரங்களை பார்த்து பிச்சைன்றதும் அதிமுகவை பார்த்து பிச்சைன்றதும் என்ன அர்த்தம்? உனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது யார் சொல்லி கொடுத்தா? லூசு மாதிரி பேசக்கூடாது சண்முகம். பேசினா அது ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். நாங்களாம் சாதாரண தொண்டர்கள். நீ கட்சியில் வந்து மிதாள் அமைச்சராக இருந்தவன், சட்டத்துறை அமைச்சராக இருந்தவன். உனக்கு தெரிய வேணாம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுகிற, வாயில வந்து பேசுகிற. போச்சு அங்கே 6 ரவுண்டு 7 ரவுண்டு தாண்டிடுச்சு, என்ன பேசுறதே உனக்கு தெரியல. நிதானம் இல்லாமல் என்னென்னமோ பேசுகிறேன். இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் கட்சியை வந்து பேசுறத வந்து எந்த கட்சி தொண்டரும் பொறுத்து வர மாட்டான். வேற ஏதாவது விஷயம் பேசுறியா, நியாயமான விஷயம் பேசுறியா பேசலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து பேசுறது ரொம்ப தவறானது. எதிர்பார்த்தது நடக்கல, அந்த விரத்தியில் அலையிற. எதிர்பார்த்தது என்ன? மேலவை எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்த உடனே உனக்கு அமைச்சர் கொடுத்துருவாங்க, நல்லா கோணியா கொள்ளடிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. அண்ணாமலை அவன் பேர்னா அமைதிப்பட உன்னை முதுகுல குத்திட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி கலக்குற. நீ என்ன பண்ணலாம், ஏழை பண்ணலாம். அதனால சண்முகம் வாயை அழைத்து பேசுங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. என்ன பேசுறவனுமோ அந்த கோச்சிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால தேவையில்லாமல் இது மாதிரி பேசாதீங்க. உண்மையிலே பிச்சை என்னன்னா எம்பி பதவி வாங்க நீங்கள் பாருங்க, அதுதான் பிச்சை. உனக்கு எம்பி பதவி கொடுக்க போவதா ஓபிஎஸ்க்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சமூகத்தை எது கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இதுவே உன்னை விட்டு கொடுக்காம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உன் பாதுகாப்புக்காக எம்பி கொடுத்தாரு. ஏன்னா நீ வாயை வச்சுட்டு எங்கேயுமே சும்மா இருக்க மாட்டேன். திமுக ஆட்சியிலும் போய் ஸ்டாலின் போடா ஸ்டாலின் பேசி உன்னை தூக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. போன ஆட்சியிலே உன்னை எம்பியாக இருந்தால் பழனிசாமி அவர்கள் எம்பியாக வச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அந்த நன்றிலாம் உனக்கு துளியோட இருக்காது. ஏன்னா உனக்கு ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே அடுத்த ரவுண்டில் என்ன பண்ண பேசுறது தெரியாது. ரவுண்டாக பேசுறாரு. அதனால் உங்கள்கிட்ட நன்றி எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் கிடையாது. அதனால நீ என்னென்ன பேசிட்டு போ, ஆனால் நியாயமாக பேசணும். புரியுதா? நீ கொடுத்த எம்பி பதவி யார்கிட்ட கேட்டு நீ எம்பி பதவி உனக்கு ஃபைட் பண்ணி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ணும்போது அவர் கேட்டியா? அவரோட உத்தரவு பெற்றியா? நீ பாட்டு ஓடுற, ராஜினாமா பண்ற, ஓடியாரு. நயா இது பிபி செக் பண்ணியா எவ்வளவு உனக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 தாண்டி போயிட்டு இருக்கும். இப்படி யாரு ஜாக்கி ஜக்கிட்டு ஓடுற, ஜாக்கி ஜக்கிட்டு ஓடி வர கேட்டா நாங்கள் வந்து மினிஸ்டர் ஆக போறோன்ற கூட சொல்றேன். ஏன்னா இது கட்சியை 47 சீட் ஜெயிச்சிருக்கீங்க, அப்புறம் மினிஸ்டர் ஆவானா ஓடியாரு. எவன் முதுகுலியாவது குத்தி எப்படி அமைச்சர் ஆகணும்னு பாக்குறேன். நடக்காது ராஜா, உன் கதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. உன் காலம் முடிஞ்சு போச்சு. ஒழுங்கா கட்சியில மூலையில் இருந்தினா அண்ணனா பார்த்து உனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பாரு. சும்மா லாபலமன் கத்திருந்தீங்கன்னா மூட்டை கட்டின்னு வேற கட்சிக்கு பழகி நீயும் கிளம்ப வேண்டியதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.